வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜய் மல்லையா, லலித் மோடி இந்த 2 பேரை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபேமஸ் ஃபிகர்னா இவங்க 2 பேரும் தான். எதற்காகன்னு உங்களுக்கு தெரியும். நமது இந்திய நாட்டு வங்கிகளில் நாமெல்லாம் போட்டு வச்சிருக்க பணம் எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு லண்டனுக்கு ஓடி போனவங்க. ஏன்னா அந்த கடனை எங்களால திருப்பி தர முடியல. எங்களுடைய நிறுவனம் வந்து நட்டத்துல போயிருச்சு. எங்க நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்களுக்கே எங்களால சம்பளம் தர முடியல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளில் வாங்கிய பணத்தின் அசலையும் கட்டாம, வட்டியும் கட்டாம லண்டன் நகருக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப போறீங்க? லண்டன் நகரில் போய் வங்கிகளுக்கு பணத்தை கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், அந்த சோகத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாம தனது 63வது பிறந்த நாளை லலித் மோடி என்பவர் விஜய் மல்லையா என்ற தன்னை போன்றவே வங்கிகளை மோசடி செய்த இன்னொரு மோசடி மன்னனுடன் இணைந்து அப்படி பீர் பாட்டில சேர்ஸ் பண்ணி லட்சக்கணக்கில் 1 மணி நேரத்துக்கு ஒரு டேபிள், அங்க பார், பெரிய பார், அந்த பார் பேர் நான் சொல்லவா? லண்டனில் மெடாக்ஸ் கிளப் அப்படிங்கிற இடம், பெரிய இடம். அங்கெல்லாம் அங்க மேஜை புக்கிங் செய்ய குறைந்தபட்சம் 1000 பவுண்ட், அதாவது இந்திய மதிப்பின்படி 1,18,000. அங்கே ஒரு டேபிளை வந்து அவங்க புக் செய்யறதுக்கு அட்வான்ஸ் புக்கிங்க்கு மட்டும் 1,18,000 செலவாகுமா. அப்படி புக் செஞ்சு சரக்கு அடிச்சு, தண்ணி அடிச்சு, என்ன சொல்லி, சியர் சொல்லி, எப்படியெல்லாம் இந்திய வங்கிகளை மோசடி செஞ்சுட்டு நம்ம இப்படி ஜாலியா லண்டன்ல இருக்கிறோம், இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு வேற பேட்டி கொடுக்கலாம், செய்தியாளர்களிடம் பேசலாம், போட்காஸ்ட் நடத்தலாம், என்ன வேணாலும் அவர் பண்ணலாம். இந்தியாவுக்கு என்னால் வர முடியாது, இந்தியாவில் எனக்கான நீதி கிடைக்காது, என்னை நீதிமன்றங்கள் என்னை சரியாக நடத்தாது அப்படின்னு ஒரு நியாயமானாக பேசிக்கொண்டு லண்டனில் அவர் இப்படி தனது சொத்தெல்லாம் போயிடுச்சே, தனது நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியலையேங்கிற வருத்தத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு விஜய் மல்லையாவோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு தனது 63வது பிறந்த நாளை. நம்ம நாடு எப்படி இருக்கு பாருங்க. லண்டன்ல மெடாக்ஸ் கிளப், லண்டன் போனீங்கன்னா போங்க. ஏன்னா லலித் மோடியும் விஜய் மல்லையாவும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிச்ச அந்த டேபிள் எதுன்னு கேளுங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திய பொருளாதாரத்தை இந்த மாதிரி நபர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அவர்கள் வந்து அங்க போய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இவர்கள் உட்பட 15 பொருளாதார குற்றவாளிகள் என்று நமது இந்திய ஒன்றிய அரசே அறிவிச்சிருக்கு. 15 பேர் அப்படி போயிருக்கிறாங்க. அதில் நம்பர் 1 யார் தெரியுமா? 11,960 கோடி ரூபாய் வாங்கிட்டு முதல் இடத்தில் இருப்பது வந்து நம்ம விஜய் மல்லையா தான். 11,960 கோடி ரூபாய். இந்த ஒரு படத்துல சார்லி வடிவேலை பத்தி சொல்லுவாப்ல, அவன் டுபாக்கூர் நம்பர் 2, நீங்க டுபாக்கூர் நம்பர் 1ங்கிற மாதிரி விஜய் மல்லையா தான் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறார். வங்கிகளில், இந்திய வங்கிகளில் நமது பொது சொத்துக்களை, உழைக்கின்ற இந்திய மக்களுடைய உழைக்கும் வரி பணத்தை வாரி சுருட்டி கொண்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இவங்க கிட்ட பணத்தை வசூலிக்க முடியல நம்மளால. ஆனா இவங்களுடைய சொத்தை கொஞ்சம் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பறிமுதல் செஞ்சதுல அவங்க என்ன சொல்றாங்க, 33% மட்டும்தான் இவங்களுடைய பணத்தை எல்லாம் பறிமுதல் செஞ்சு, சொத்து என்னென்ன லேண்ட் எல்லாம் இருக்குல்ல, அப்படி செஞ்சதுல இவங்க வாங்கின பணத்துல 33% தான். ஒருத்தர் 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு 33 ரூபாய் மட்டும்தான் நம்மளால திருப்பி பெற முடிஞ்சிருக்கு. மீதி 64 ரூபாயை அவன் கொடுக்கல. அசலும் கிடையாது, வட்டியும் கிடையாது. அவன் லண்டன்ல போய் தன் துயரத்தை வெளிப்படுத்த சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தன் 63வது பிறந்த நாளை மிக மிக சிக்கனமாக கோடிக்கணக்கில் செலவழிச்சுட்டு தன்னை மாதிரியே இன்னொரு மோசடி மன்னனுடன் சேர்ந்து, அவரும் இந்தியர் தான், கொண்டாடிக்கிட்டு அந்த வீடியோக்களை இன்ஸ்டால வெளியிடுறாங்க. அரைகுறை ஆடைகளுடன் ஆடுவது, தண்ணி அடிச்சுட்டு போதையில கத்துறது எல்லாம் பண்ணிக்கிட்டு, பாத்தீங்களா என் சொத்துக்களையெல்லாம் இந்தியா கொஞ்சம் முடக்கிருச்சு, எனக்கு வருத்தமா இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, என் கடனெல்லாம் அடைஞ்சு முடிஞ்சிருச்சு, நான் வாங்கின கடனுக்கு மேல இவங்க என் சொத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டாங்கிறாங்க. ஆனா 33% மட்டும் தான் பண்ணிருக்குன்னு வங்கிகள் வந்து கணக்கு போடுறாங்க. எந்தெந்த வங்கிகள்கிட்ட அவங்க வாங்கியிருக்காங்க தெரியுமா? பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஐடிபிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா. இந்த வங்கிகள்ல உங்களால எவ்வளவு லட்சம் முடிஞ்சா கடன் வாங்க முடியும்? அப்படி கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட கொலாட்ரல் இருக்கா, சொத்து இருக்கா, என்ன வேலை பார்க்குறீங்க, நிரந்தரமான வேலையா, கவர்மெண்ட் ஜாபா? நீங்க உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த சேலரி ஸ்லிப்பை கேட்பாங்க. எத்தனை மாசம் உனக்கு ஃப்ளோவா வருது, மாசம் மாசம் அவனுக்கு கரெக்டா சேலரி அக்கௌண்ட்ல பணம் வந்துருதா, அவனுக்கு கரெக்டா சேலரி கொடுக்கக்கூடிய நிறுவனத்துல ஒரு ஒழுங்கான ஆபீஸ்ல வேலை பார்க்குறானா,
சில ஆஃபீஸ்லாம் சும்மா கணக்கு கொடுப்பாங்க, அக்கௌண்ட்ல பணம் போட மாட்டாங்க, கையில கொடுப்பாங்க, அது கணக்குலயே வராது. அப்புறம் தரதா சொல்லிட்டு 15,000 சம்பளம்னா 12,000 அக்கௌண்ட்ல போட்டு 3,000 கையில கொடுப்பாங்க. இதை எல்லாம் ஒரு வங்கி விசாரிக்கும். ஒரு வங்கி மேலாளர் உட்காந்து, எவ்வளோப்பா? ரூ. 20 சம்பளம், ரூ. 20 மாசம் மாசம் வரலையேப்பா, ஏன்பா? சேலரி அக்கௌண்ட் 2 மாசமா வரலையே, அப்போ வேலையை விட்டு நின்றுட்டேன். அப்படின்னா உன்னை நம்பி எப்படிப்பா சம்பளம் இது கடன் கொடுக்குறதுன்னு. ஒருத்தன் குறைந்தபட்ச தொகையை கடனா வாங்குவதற்கு கூட அவன் திருப்பி தரக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவனா, பொருளீட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவனா, அந்த படிப்பு இருக்கா? படிப்புல அவன் எவ்வளவு விழுக்காடு வாங்கியிருக்கான்? 70% 80% வாங்கியிருக்கானா, இல்ல ஜஸ்ட் 55 66 வாங்கி ஏதோ ஒப்பேத்திருக்கானா? அதையெல்லாம் பார்த்தா வங்கிகள் வந்து ஒருத்தனுக்கு வந்து கல்வி கடன் தரதா இருக்கட்டும், வேலைவாய்ப்பு கடன் தரதா இருக்கட்டும், விவசாய கடன் தருவதா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்களை வங்கிகள், வங்கி மேலாளர்கள், மேனேஜர்கள் விசாரிக்கிறாங்க. இவன் ஒர்த்தா, சம்பாதிப்பானா, விஷயம் உள்ள பையனா, மார்க்கெல்லாம் ஒரு மண்ணு வாங்கல அப்படின்னு நடுத்தர வர்க்க கிராமப்புற மாணவர்களுடைய முதல் தலைமுறை படிச்சுட்டு வர பசங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கடன் வாங்குறதுக்கு, இல்லை படிக்கிறதுக்கு, மேற்படிப்புக்கு கடன் வாங்குறதுக்குன்னா 1008 கேள்விகளை நமது வங்கி மேலாளர்கள் கேட்பாங்க. ஆனால் பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஐடிபிஐ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடான்னு இத்தனை வங்கிகள்கிட்டையும் இவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பொருளாதார குற்றவாளிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 58,082 ரூபா, 2 கோடி 58,082 ரூபாலாம் அவங்களுடைய ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் செலவு. 58,082 கோடி. இது மாதிரி 15 பேர் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா கொள்ளைன்னு சொல்லக்கூடாது, கடன் வாங்கிட்டு போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா கடன் வாங்கிட்டு திருப்பி தரலன்னா அது பேர் திருட்டு, கொள்ளை, வழிப்பறி தானே. யாரோட வரிப்பணம்? அது வங்கிகள்கிட்ட இருந்து, யாரோ ஒரு தனியாரிடம் இருந்து அவங்க எடுக்கல, வங்கிகளிடம் இருந்து பொதுத்துறை நம்மளுடைய வரிப்பணம் எல்லாவற்றையும் எடுத்து வாரி சுருட்டிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி போட்டு பேங்க்ல இவங்களுக்கு பணமா தர்றதுக்கு தான் வங்கிகள் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு 10-15 பணக்காரர்கள் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கும், இவர்களுக்கு இவங்க ஏதாவது தொழில் தொடங்க போறாங்கன்னா அவங்களோட போய் எல்லாரும் கைகுலுக்கி தொழில் தொடங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு மூலதனத்திற்கு உதவி செய்வதற்காக மட்டுமே வங்கிகள் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க தப்பிச்சு போய் 2018, இப்ப வந்து 2025, 7 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இவங்களை பொருளாதார குற்றவாளியை அறிவித்து 7-8 வருஷம் ஆச்சு. இவர்களை இந்தியாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க. அப்பப்போ கப்பலில், போட்டில், ஒரு பீச்சில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, விஜய் மல்லையா சின்னதாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சியர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவர் வேலை நின்று போஸ் கொடுப்பாரு. அது அப்பப்போ செய்திகள் வரும், அப்பப்போ பேட்டி கொடுப்பாரு, தன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு. அதையும் நம்ம கேட்டுக்கணும். இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் கூத்தடித்து கொண்டிருக்கிறோம், உங்களை ஆப்படித்திருக்கிறோம், இந்திய பொருளாதாரத்தை சூறையாடி இருக்கிறோம். மன்மோகன் சிங் ஒரு முறை சொன்ன மாதிரி ஆர்கனைசிங் லூட்டிங், திட்டமிடப்பட்ட சூறையாடல். ரொம்ப லீகலா எங்க நிறுவனம் கிங்ஃபிஷர் வந்து இதாயிருச்சு, இழப்பை சந்தித்து விட்டது, எங்க நிறுவனத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு கூட எங்களால் பணம் தர முடியவில்லை என்று இவங்க சொல்லி, இவங்களுக்காக பிரணாப் முகர்ஜிலாம் வந்து பேசினார் தெரியுமா? நினைவு இருக்கா? இதை இவரே சொன்னார், விஜய் மல்லையாவே வெளிப்படையா சொன்னார். இப்படி இன்னைக்கு ஒரு பொருளாதார திருடன் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இவர்களை, பொருளாதார குற்றம் செய்த இவர்களை பிரணாப் முகர்ஜிலாம் சந்திச்சு பேசியிருக்காரு. பேசி பாருங்க, என் நிறுவனம் வந்து இவ்வளவுதான் ஆயிடுச்சு. உங்க நிறுவனம் சரிந்தால் இந்தியாவின் பொருளாதாரமே சரிந்துடுமே. இந்தியாவின் அடையாளமே விஜய் மல்லையா தானே. உங்களை மாதிரி பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் தானே சார் இந்தியாவின் அடையாளம். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? சார் எனக்கு வந்து என் சம்பளத்துக்கு கூட தர முடியல சார் என் ஊழியர்களுக்கு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க வங்கிகள் எதுக்கு இருக்கு? பொதுத்துறை வங்கிகள்லாம் நம்ம வங்கிகளிடம் சொல்லி உங்களுக்கு உடனே கடன் ஏற்பாடு செய்யறேன்னு கடனை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறாங்க. அந்த கடனை இவங்க திருப்பி கொடுத்தாங்களா, அந்த ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுத்தாங்களா, இந்த மாதிரி எந்த கணக்கு எந்த விவரம் கிடையாது. ஆனால் இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த கடனை இவங்க திருப்பி தருவதில்லை, அசலை செலுத்துவதில்லை, வட்டி செலுத்துவதில்லை. இதுல 33% வந்து அவங்களுடைய சொத்தை முடக்கி, வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்தியாவினுடைய சொத்தை முடக்கி ஏழை விட்டு எடுத்து போனோம். அவர் கட்டலை, ஆனா அவர் வந்து நான் கட்டிட்டேன் அப்படின்னு வேற அங்கிருந்து அவ்வப்போது தகவல், நான் அதெல்லாம் முடிச்சிட்டேனே அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், எல்லா பணத்தையும் நீங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஏன் சார் பயந்து போய் லண்டன்ல இருக்கீங்க? பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஏன் அங்கே போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு, பீர் அடிச்சுக்கிட்டு, 63வது பிறந்த நாளை தாய் நாட்டில் கொண்டாடாமல் எதுக்கு லண்டனில் கொண்டாடுறீங்க? இங்கே அதை விட 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப சிறப்பாக எல்லா அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து பிரணாப் முகர்ஜியே நீங்கள் சந்திச்சிங்கன்னா, அந்த மாதிரி நபர்களை கூட்டி வந்து இன்னும் திருப்பி நாங்கள் கொண்டாட வேண்டியதானே? ஆட்சி அதிகாரம் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்குன்னு ஜாலியாக கொண்டாட வேண்டியதானே? வங்கிகள் பொய் சொல்லுதுன்னா. அப்போ இந்த நாடு யாருக்காக இருக்கிறது? குறிப்பிட்ட ஒரு வர்க்கம். அவர்கள் இந்தியாவில் 1 விழுக்காடு கூட கிடையாது.
குறிப்பிட்ட ஒரு சாதி, அந்த சாதி இந்தியாவில் 2 விழுக்காடு 3 விழுக்காடு கூட கிடையாது. சர்மா, ஷிண்டே, பாண்டே, ஐயர், ஐயங்கார், ஏதாவது உபாத்தாயா, முகர்ஜி, இந்த பேர் கொண்டவர்கள் தான் இந்த வங்கிகளில் பணம் வாங்கினவனா இருப்பாங்க. யாராவது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வன்னியரோ, தேவரோ, நாடாரோ, நாய்க்கரோ, ரெட்டியாரோ, அகமுடியரோ யாராவது ஒருவர் இந்த மாதிரி வங்கிகளை இவ்வளவு பணம் வாங்கிட்டு என்னால கடன் கட்ட முடியலன்னு சொல்லி வாரா கடன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லண்டனுக்கோ அமெரிக்காக்கோ ஓடி போனதா உங்களால காமிக்க முடியுமா? நான் அதற்காக இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க, பொருளாதார குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லல. இந்த நாட்டில் யாருக்காக இந்த நாடு, இந்த நாட்டு அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வங்கிகள்ல கொடுக்குற இடத்துல குறிப்பிட்ட சாதியினர் தான் இருக்கிறாங்க, வாங்குற இடத்துல அதே சாதியினர் இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ ஓடியும் போறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமான வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்தையும் செய்யறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு, தொழில் செய்வதற்கு இதற்கான வாய்ப்பே இந்த நாட்டில் 2.5% 3% சாதியா இருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. இதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னாங்க, இது பார்ப்பன பணியாக்களுக்கான நாடு. பண்பாட்டு ரீதியாக பார்ப்பனர்கள் கொள்ளையடிப்பது, பொருளாதார ரீதியாக பணியாக்கள் கொள்ளையடிப்பதற்குமான நாடா இருக்கு. 97 விழுக்காடு உழைக்கும் மக்கள் இங்கு வரி பணத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். உழைப்பையும் ரத்தத்தையும் வேர்வையும் உருவாக்கி இந்த இந்தியாங்கிற நாட்டை உருவாக்குறான். ஆனா இந்த இந்தியாங்கிற நாட்டினுடைய வளங்களை அனுபவிப்பது எல்லாம் விஜய் மல்லையா, லலித் மோடி, ஏதாவது ஒரு சர்மா, ஏதாவது ஒரு ஷிண்டே, பாண்டே, முகர்ஜி, இவர்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்டவர்களோ, ஒடுக்கப்பட்டவர்களோ, பட்டியல் சாதியினரோ, பழங்குடியினரோ, மலை சாதியினரோ இவங்க இந்த நாட்டின் வளங்களை எதாவது அனுபவிக்கிறாங்களா? இந்த நாட்டின் மலை வளத்தையும் நிலம்சார் பழங்குடியினர்கள் பாதுகாக்கிறாங்க, மலை சாதியினர் ஆதிவாசிகள் பாதுகாக்கிறாங்க. ஆனா அவர்களையெல்லாம் இது மாதிரி இந்த விஜய் மல்லையா மாதிரி யாராவது ஒரு கார்பரேட் கிரிமினல், கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காக அவர்களே அவர்களுடைய மலைப்பகுதியில் இருந்து, நிலப்பகுதியில் இருந்து அடித்து விரட்டி விட்டு இந்த பகுதியை நாங்கள் தொழில் வளமிக்க பகுதியாக மாற்ற போறோம், வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல ஜார்க்கண்ட்ல இருந்து பல மாநிலங்கள் அவங்க செஞ்சது தெரியும். இதை ஏன் நான் பதிவு செய்யறேன்னா, இந்த முதலாளிகள் இவர்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது நீங்க லலித் மோடி, விஜய் மல்லையா போன்றவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள், அவர்களுக்காக இந்தியா என்னெல்லாம் பண்ணும், அதுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய பாஜக, நான் ஒன்றும் காங்கிரஸ் அரசு முதலாளிகளுக்கு எதிரான அரசுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பாஜக ஒரு 2-3 முதலாளிகள், கிரானிக் கேபிட்டலிசங்கிற மாதிரி ஒரு 2-3 முதலாளிகள் மட்டுமே இந்தியாவை சூறையாடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளத்தையும், அதில் குறிப்பா அதிகமான பணம் நம்ம தென்னிந்தியா, நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாதிரியான பகுதியிலிருந்து தான் அதிகம் போகுது. ஏன்னா இங்க தான் படிச்சவங்க இருக்கிறாங்க, உழைக்கிறவங்க அதிகம், நேர்முக இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் கட்டுறவன் இங்க தான். நடுத்தர வர்க்கம் இங்க அதிகம் இருக்கு, நுகர்வு கலாச்சாரம் இங்க அதிகம் இருக்கு. அதனால நம்ம தான் அதிக வரி கட்டுறோம். இப்படி வரி கட்டி உருவாகிற பொருளாதாரம், பணம்லாம் வங்கியில போய் வங்கிகள்ல இருந்து அந்த வங்கி யாருக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கு, அங்க யாரு வேண்டப்பட்டவங்க, யாருக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்காங்க, யாரோட உறவுக்காரங்க அங்க தேவையா இருக்கிறாங்க, எல்லாம் விஜய் மல்லையா, லலித் மோடி, இந்த மாதிரி ஒரு 15 பேர் இவர்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்தியாங்கிறதே ஒரு 1.5% 2.5% கோடீஸ்வரர்கள் வாழ்வதற்காக நாமெல்லாம் மலத்தை நம்முடைய உழைப்பை, அறிவை, உடல் உழைப்பு, மூளை உழைப்பு எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறோம். இதை எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல அவங்க வாங்கிட்டு கட்ட முடியாதுன்னு வடிவேல் டவுசர் தூக்கி காமிச்சுவார், என்கிட்ட பணம் இல்லை, நானே நட்டத்துல போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லண்டன்ல போய் பீர் குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா என்னென்னலாம் பண்ணலாமோ பண்ணிக்குவாங்க. அப்பப்போ இன்ஸ்டால வீடியோக்கள் போட்டு என்னை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் யோகியன், என்னை திருடன்லாம் சொல்லாத, என்னால பணத்தை கட்ட முடியல, பணத்தை கட்ட முடியாத சூழல், மற்றபடி நான் திருடெல்லாம் கிடையாது, இப்படிலாம் வேற அவங்க அப்பப்போ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப தெனாவட்டா திமுறா என் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பாடுறான்னு லலித் மோடியும் விஜய் மல்லையாவும் சேர்ந்து போடுறாங்க இன்ஸ்டால. இவர்கள் தான் வங்கியில் நாம் பணத்தை வாங்கிவிட்டு கட்ட முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள். பிரணாப் முகர்ஜியிடம் சென்று இவர்கள்லாம் வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுகிறவர்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ஒழுங்கா பணம் கட்டி லோன் வாங்கி தங்கச்சியை படிக்க வைக்கிறவன், அண்ணனை படிக்க வைக்கிறவன், அக்காவை படிக்க வைக்கிறவன், அம்மா உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறவன் கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறான் வங்கியை கட்டி. அவன் மிடில் கிளாஸ் லைஃப்பை தாண்டி போக முடியல. அவன் பைக் லோன் கட்டிட்டு வங்கி லோனையும் கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வீடு தப்பி தவறி மெட்ராஸ்ல ஒருத்தன் வாங்கிட்டானா சாகிற வரை லோன் கட்டணும். அவன் சொந்த வீடுன்னு ஒருத்தன் வாங்கிட்டானா அவன் அடுத்த 3 தலைமுறைக்கு சேர்த்து அந்த வீட்டுக்கான லோன் அவன் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவர்கள் எவ்வளவு பணம் பாருங்க, 58,082 கோடி ரூபா
இதுவரையும் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்மளால திருப்பி கூட வாங்க முடியல. ஆனா வங்கிகள் எந்த அடிப்படையில் கொடுத்தது? அரசு, அதிகார வர்க்கம், அவர்கள் யார், அவர்கள் யாருக்கெல்லாம் சொந்தக்காரர்கள், யாருக்கெல்லாம் வேண்டப்பட்டவர்கள் பார்த்து இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது. இந்த பணத்துல 19,818 கோடி ரூபாய் மட்டும் மீட்கப்பட்டிருக்கிறதா மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரியே சொல்லியிருக்காரு. இப்ப 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட காங்கிரஸ் எம்பி கேட்டதுக்கு 58,082 கோடி ரூபாய் எங்க இருக்கு, வெறும் 19,812 கோடி ரூபாய் எங்க இருக்கு, இவ்வளவுதான் மீட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நாட்டினுடைய அமைப்பு என்னவாக இருக்கிறது, யாருக்காக இருக்கிறது? கோடீஸ்வரர்களுக்காக மட்டும். அப்பர் காஸ்ட், இடபிள்யூஎஸ், நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய ஏழை சாதிகள் என்று சொல்லுகின்ற இவர்களுக்கு மட்டும், இவர்களுக்காக மட்டும்தான் நாங்கள் பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்குன்னு சொல்லக்கூடிய சில முன்னேறிய சாதிகள், அவங்க போராடாமலே அவங்களுக்கு இடஒதுக்கீடு தருவாங்க. பிசி எஸ்சி போராடினாலும் இடஒதுக்கீடு கிடைக்காது. இப்போ ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய கிரிமி லேயரையும் எடுக்கணும், கிரிமி லேயர் கொண்டு வரணும், அவங்களுக்கும் இடஒதுக்கீடுக்கு கேட்டு போடுங்கன்னு கவாயை வச்சே பேச வச்சிருக்கிறாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இங்க ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னும் பொருளாதாரத்தில் பெரிய இடத்துக்கு வரல, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இன்னும் பொருளாதாரத்தில் பெரிய இடத்துக்கு வரல. ஆனால் இடஒதுக்கீடே எங்களுக்கு இல்லை, நாங்கள் தகுதி திறமையின் மூலமாக வந்தவர்கள் என்று சொல்பவர்களுக்கு மட்டும் கடன்களை, இந்த நாட்டின் வளங்களை வங்கிகள் அள்ளி 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 கொடுக்குறாங்க. அவங்க ஃபாரின் போய் தப்பிச்சுக்குவாங்க, அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க. ஆனா இவர்கள் சொல்வார்கள் இடஒதுக்கீடுனால் தகுதி திறமை போகுது. இடஒதுக்கீடுனால் உயர்ந்த ஒருவன் யாராவது, எந்த சமூகத்தை சேர்ந்தவன் இந்த அளவுக்கு வங்கிகள்ல கடன் வாங்கிட்டு மோசடி செஞ்சிருக்கான் ஒருத்தரை காமிங்க. இந்தியா முழுக்க ஒரு பிற்படுத்தப்பட்டவர், ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பழங்குடியினர், ஒரு சிறுபான்மையினர் யாராவது வங்கிகள்ல இருந்து இந்த அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு மோசடி செஞ்சு தப்பிச்சு போயிருக்கிறாங்களா? ஆனா மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் தகுதி திறமையும் இல்லாம கோட்டா மூலமா வந்துட்டாங்கன்னாங்க. அப்ப இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கோட்டா, பிறப்பின் அடிப்படையில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கோட்டா, கோடீஸ்வரர்கள்னு ஒரு கோட்டா இருக்கு, சாதி அடிப்படையில் ஒரு கோட்டா. இந்த கோட்டாலாம் பிசிஎஸ்சிக்கு வராது, அவங்களாம் என்னைக்குமே அங்கதான். ஆனா சொல்றது மட்டும் இவங்கெல்லாம் முன்னேறி வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் கோட்டால படிச்சுட்டு வந்துட்டாங்க. யார? வன்னியர்கள் படிக்கிறாங்க, தேவர், நாடார், இவங்கெல்லாம் கோட்டால வந்தவங்க. அவன் உழைச்சு சம்பாதிச்சு வந்திருந்தால் கூட, ஒருவேளை அந்த இடஒதுக்கீடு சலுகையை பயன்படுத்தி வந்திருந்தால் கூட அவர்களை தகுதி திறமை இல்லாதவர்கள் என்று சொல்வதும், இந்த மாதிரி இந்தியாங்கிற நாடே முழுக்க இந்த வளத்தையும் பணத்தையும் பயன்படுத்துவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் இருந்துக்குது. பிரச்சனைன்னு வந்தால், லீகல் இஷ்யூ வந்தால் லண்டன், அமெரிக்கான்னு போய் செட்டில் ஆயிருது. அவர்களை நம்மளால் கைது செய்ய முடியல, அவர்களிடமிருந்து வாங்கின பணத்தை நம்மளால் திருப்பியும் பெற முடியல. நாம் இந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் அதற்கான முயற்சி நடைபெறுகிறது. அவர்கள் பொருளாதார குற்றவாளிகள் என்று அறிவித்து விட்டோம் இப்படின்னு இவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். நிர்மலா சீதாராமன் கேட்டீங்கன்னா, நாங்கள் ஆமா பொருளாதார குற்றவாளின்னு போன முறை அறிவிச்சிருக்கோமே சொல்லுவாங்க. ஆனா மாநிலங்களுக்கு நிதி தருவதில் அப்பன் வீட்டு பணமா, ஏடிஎம் கார்டா, இவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். மாநிலத்துக்கு தர வேண்டிய பணம், தூத்துக்குடியில வெள்ளம் வந்துருச்சு, பேரிடர் நிவாரணத்துக்கு பணம் தாங்கன்னு கேட்டா கூட பணம் வராது. ஆனால் இந்த டாப் 10 கோடீஸ்வரர்களுக்கு அவங்க எவ்வளவு நட்டமா தொழில் பண்ணாலும் திருப்பி திருப்பி அவங்களுக்கு பணம் கொடுக்கப்படும். அதானி மேட்டர்லயே அதான் நடந்தது. அதை கேள்வி கேட்டதுக்கு தான் ராகுல் காந்தியை போட்டு எம்பி பதவியிலேருந்தே நீக்கிறோம், அது இதுன்னு பயங்கரமான பேராச்சு. அப்போ இங்க நீங்க யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம், ஆனா முதலாளிகளை, கார்பரேட்டுகளை கேள்வி கேட்க முடியாது. இந்தியா மாதிரியான அமைப்பில் சனாதனத்தின் உச்சத்தில் தங்களை உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் மட்டுமே இந்த நிலையை, இந்த வசதியை, இந்த சலுகையை பெற முடியும். இதுதான் இந்தியா. 3% சாதிக்கு, 1.5% கோடீஸ்வரர்களுக்கு. இதில் தப்பித்தவரையும் தென்னிந்தியர்களோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ அது ஒரு தனி அரசியல், அவர்கள் யாரும் வந்து விட முடியாது. அப்போ இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் அதில் ஒரு விழுக்காடு கோடீஸ்வரர்களை தவிர்த்து மற்ற எல்லோருமே இங்கே ஏமாற்றப்படுபவர்களாக, வரி பணத்தை புடுங்கி ஏமாறுபவர்களாக மட்டுமே நம்ம இருக்கிறோங்கிற அரசியலை தான் இதில் தெரிஞ்சுக்கணும். லலித் மோடியும் விஜய் மல்லையாலாம் அவங்களாம் ரொம்ப தெனாவட்டா போயிட்டாங்க. அப்படி லண்டனில் பீர் பாட்டிலில் புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் இந்த ஒரு விரல் புரட்சின்னு பண்ணுவார்ல காமெடியா, அது பண்ற காமெடியை தான் அவங்களும் பண்றாங்க, பீர் பாட்டில் புரட்சியா. நம்ம இதை பார்த்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்னையா நடக்குதுன்னு கேட்கணும். நாளைக்கு போய் நீங்கள் பேங்க்ல லோன் கேட்டால் உங்கள் படிப்பு என்ன, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களேருந்து அவ்வளோ டீட்டெயிலாக வாங்கிக்குவாங்க. ஆனால் விஜய் மல்லையா போன்றவர்களுக்கு அரசே அழுது வருத்தப்பட்டு, ஐயா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா ஐயா, வெள்ளை வெட்டி கட்ட வெள்ளை மனசு வேணும் ஐயா அப்படிங்கிற மாதிரி அவரை பாட்டு பாடி அவர் லண்டனுக்கு அனுப்பி வைப்பாங்க. லண்டன்லேருந்து பிரிக்க முடியாது. லண்டனில் அவர் பாவம் ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போட முடியாமல்
சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த சோகத்தை ஆற்ற முடியாமல் தண்ணி அடிச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அவரோட சேர்ந்து அதே மாதிரி மோசடி செய்த மன்னர்கள்லாம் சேர்ந்து எப்படி லண்டனில் கொண்டாடி இன்ஸ்டாவில் ரீல் போடுவாங்க. நாம் என்ன செய்ய போகிறோம், யாரிடம் பதில் இருக்கு? இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.